6th நைன்த்து வரைக்கும் தமிழ் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணியாச்சு. இப்போ 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பார்த்துருக்கோம். இயல் 4 ஆல்ரெடி இயல் 3 வரைக்கும் முடிச்சாச்சு. ஸோ இயல் 4ல் வந்து செயற்கை நுண்ணறிவு பர்சனல் கம்ப்யூட்டர் ஃபஸ்ட்டு உருவாச்சு. அதுக்கப்புறம் இன்டர்நெட் உருவாச்சு. இப்படி தான் வந்து டிஜிட்டல் ரிவல்யூஷன் வந்து நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இயலில் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. இயல்பான மொழி நடையை உருவாக்குவது, அதுக்கு பேர் தான் வந்து வேர்ட் ஸ்மித்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இயல்பான மொழி நடையை உருவாக்குவது, அதுக்கு பேர் தான் வேர்ட் ஸ்மித்து. கட்டுரையை வந்து சில நொடிகளில் வந்து அதை உருவாக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 2016 ஐபிஎம்மில் வந்து ஏஐ கணினி வாட்சன் ஒன்று உருவாக்குனாங்க. அது கொஞ்ச நேரத்தில் வந்து 2 கோடி தரவுகளை அலசி நோயாளியோட புற்றுநோயை கூட கண்டுபிடிச்சிருமா. 2016 உருவானது ஐபிஎம் உருவாக்குனது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வாட்சன், அது பேர் வாட்சன். நோயாளியோட புற்றுநோயை வந்து கண்டுபிடிக்கிறது. சைனாவில் 50க்கும் மேற்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ரோபோட்ஸ் பயன்படுத்துகிறாங்க. கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பண்ணும். அது வட்டார மொழிகளை கூட புரிஞ்சுக்கிட்டு அதுக்கும் ஆன்சர் பண்ணும். அடுத்து ஸ்டேட் பேங்க்கில் வந்து இலா அப்படின்னு சொல்லிட்டு இலா இஎல்ஏ அப்படின்னா எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு உரையாடு மென்பொருளை வந்து உருவாக்கியிருக்காங்க. சேட் பாக்ஸ் மாதிரி 1 செகண்டில் 10,000 கஸ்டமர்ஸ்க்கு ஒரே நேரத்தில் அதுக்கு ஆன்சர் பண்ணுமா. டேட்டா சயின்டிஸ்ட்க்கு இன்னும் வந்து நிறைய பேர் தேவைப்படுறாங்க. இன்ஜினியர்ஸும் நிறைய பேர் தேவைப்படுறாங்க. டியூ டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால அதோட கவுண்ட் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜப்பானில் வந்து சாஃப்ட் வங்கி வந்து பெப்பர் அப்படின்ற ஒரு இதை வந்து உருவாக்கியிருக்காங்க ரோபோட்டை. ஃபார் ஹவர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டடீஸ் முகபாவனை எல்லாமே அதுவால் புரிஞ்சுக்க முடியுமா. ரிசப்ஷனிஸ்ட்டாக இருக்குது, ஒர்க்கர், ஹோட்டலில், ஹவுஸில் எல்லா இடங்கள்லையும் யூஸ் பண்ணுற மாதிரி ஜப்பான் சாஃப்ட் வங்கியில் யூஸ் பண்ணுற பெப்பர். ஸோ அதே மாதிரி ஹவுசஸ் பிஸ்னஸ்ன்னு தனித்தனியாக நம்ம வந்து நிறைய ரோபோட்ஸ் வந்து இந்த மாதிரியே வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. டிஜிட்டல் லிட்ரஸி அப்படின்னா மின்னணு கல்வி அறிவு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா மின்னணு சந்தைப்படுத்துதல். சைனாவில் வந்து காண்டனில் 500 கல் நார்த்தில் வந்து பார்த்திங்கன்னா சூவன்சாவ் அப்படின்ற ஒரு துறைமுக நகரத்தில் தமிழ் வணிகள் வந்து நடந்ததுக்கான ஒரு சான்று என்னென்னா, அங்கே வந்து சிவன் கோயில் வந்து கட்டப்பட்டிருக்கு. யார் அதுக்கு கட்டினார் அப்படின்னா சீன அரசர் குப்லாய் கான். அவர் தான் வந்து அவரோட ஆர்டருக்கு கீழே தான் அங்கே சிவன் கோயில் கட்டியிருக்காங்க. ஸோ அப்படின்னு ஒரு தமிழ் கல்வெட்டு வந்து எழுதப்பட்டு இருக்குது. அதாவது வந்து அங்கே சிவன் கோயில் இருக்குது, அது கட்டினது யாருன்னு கல்வெட்டில் இருக்கிறது வந்து சீன அரசர் குப்லாய் கான். ஏன் அதுங்க வந்து சோழர் கால சிற்பமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பெரியார் திருமொழி, இது வந்து குலசேகர ஆழ்வார். பெரியார் திருமொழி வந்து குலசேகர ஆழ்வார். இவர் வந்து 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் கொண்ட நோயாளன் போல் மாயத்துவன் வித்துவ கோட்டமா அடியேனே அப்படின்ட்டு. அதாவது வாளால் அறுத்தா கூட மருத்துவன் மேல் வந்து நம்பிக்கை இருக்குமா. ஸோ அதே மாதிரி தான் வந்து உன் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன் நான் அப்படின்னு வித்துவ கோட்டமான்னு பெருமாளை சொல்கிறார். யார் சொல்கிறார்? குலசேகர ஆழ்வார். வித்துவக்கோடு அப்படின்னா கேரளாவில் இருக்க பாலக்காடு. வித்துவக்கோடு கேரளாவில் இருக்க பாலக்காடு. பெருமாளை அன்னையாக பாவிக்கிறாரு. 4000 திவ்ய பிரபந்தத்தில் 5வது திருமொழி தான் வந்து பெருமாள் திருமொழி. 4000 திவ்ய பிரபந்தத்தில் எத்தனாவது திருமொழி அப்படின்னா 5வது திருமொழி தான் வந்து பெருமாள் திருமொழி. அடுத்து பரிபாடல் கீராந்தையார் வந்து எழுதினது. விசும்பில் ஊழி ஊழ் செல்ல கருவலர் வானத்து இசையில் தோன்றி ஊழ்னு செஞ்சுடராகிய ஒளியும். அதாவது வந்து இந்த பிளாக் ஹோல் உருவாச்சுல. ஸோ அந்த சயின்டிஃபிக் உண்மையை அந்த காலத்தில் பரிபாடலில் அப்பயே சொல்லியிருக்காங்க. பரிப்போம் எதை பறிப்போம்? கீரையை பறிப்போம். ஸோ பரிபாடலில் இந்த சயின்டிஃபிக் உண்மையை வந்து சொல்லியிருக்காங்க. பனியொடு வெள்ளம் மூழ்கி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது நீர் ஆவியாகிறது அந்த சயின்டிஃபிக் உண்மையும். ஸோ ஊழி அப்படின்னா யுகம், ஊழ்னா முறை, தன் பெயல் அப்படின்னா குளிர்ந்த மலை, ஆர் தருப்புனா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த, பீடு அப்படின்னா சிறப்பு, பீடுனா சிறப்பு, ஈண்டினா செறிந்து திரண்டு, ஈண்டினா அப்படி கலெக்ட் பண்ணுறது. ஸோ ஈண்டி அப்படின்னா செறிந்து திரண்டு. அமெரிக்காவில் வானியல் ஆய்வாளரான எட்வின் ஹப்பிள் 1924 வந்து பால்வீதி போல் பல பால்வீதி இருக்குது அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு. அமெரிக்காவோட வானியலில் இதில் இருந்த யார்? எட்வின் ஹப்பிள் அப்படின்றவர் 1924 நம்ம பால்வீதி போல் பல பால்வீதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அடுத்த 1300 வருஷத்துக்கு முன்னாடி மாணிக்க வாசகர் வந்து திருவாசகம் வந்து எழுதினார். அண்டப்பகுதியின் உண்ட பிறருக்கு சிறு ஆக பெரியோன் தெரியின். சரியா? என்னென்னா அண்டப்பகுதியின் உண்ட பிறக்க சிறு ஆக பெரியோன் தெரியின் திருவாசகம். அதாவது கதிரவன் ஒளிக்கற்றை தூசு போல் வந்து நுண்மையாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அவ்வளோ பெரிய அண்டம் பால்